அன்பான நண்பர்களே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? ஆசீர்வாதத்தின் தேவனா அல்லது சாபத்தின் தேவனா என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு அநேக விசுவாசிகளுடைய உள்ளத்திலே இருக்கிறது. அது அவருடைய ஜெபத்திற்கு துரிதமான பதிலை கொண்டு வருவதற்கு ஒரு இடையூறாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தின் தேவனா? வேதத்தை வாசித்தால் நாம் புரிந்து கொள்ளலாம். காலாவட்டங்களிலே பல்வேறு மனிதர்களை ஆசீர்வதித்தவர், யாரையும் சபிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் மாறாதவர் என்று எழுதியிருக்கிறபடி, அருமையானவர்களே, அந்த தேவன்தான் நம்முடைய தேவன். ஆகவே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதிலே 100க்கு 100 உறுதியாக இருக்கிறார் என்ற ஒரு நிச்சயம் நமக்கு தைரியத்தையும் ஊக்கத்தையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் பெருக பண்ணும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். பாருங்கள், ஆதாமை நாம் பார்க்கிறோம். முதல் மனிதன், அவனை படைத்த மாத்திரத்திலே முதலாவது அவர் சொன்ன வார்த்தை ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், ஆசீர்வதித்தார் என்ற பதம்தான் முதலாவது வருகிறது என்பதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீர்களானால், காலகட்டங்களிலே பல்வேறு காலங்களிலே பல்வேறு மனிதர்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒருவனையும் கர்த்தர் சபிக்கவில்லை. அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற இஸ்ரவேலருக்கு சாபம் இல்லை என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆசீர்வாதத்தை குறித்து நிச்சயமுள்ளவர்களாக, சாபத்தை குறித்த பயமில்லாதவர்களாக நாம் வாழும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். பாருங்க, ஆதியாகமத்திலே 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் ஆதாமை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை ஆசீர்வதித்து அவளை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். இதுதான் மனித சரித்திரத்திலே முதலாவது பகுதி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனிதனை படைத்தார், ஏதேன் தோட்டத்திலே குடியிருக்க வைத்தார். பின்பு அவனோட பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிக்கும் பொழுது அருமையானவர்களே, முதல்ல சொல்றாரு, பூமியை கீழ்ப்படுத்தி பலுகி பெருகி ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவரை ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், இதற்கிடையிலே ஒரு வெள்ளம் வந்து விட்டது. உலகம் பூராவையும் அழித்து விட்டது. அந்த வெள்ளம் மாதக்கணக்கிலே அவிதமாக உலகத்திலே பரவி அருமையால் நின்று கொண்டிருந்தது. வெள்ளம் வடிந்த பின்பு தேவனுக்கு கீழ்ப்படிந்த அந்த 8 பேர், நோவா குடும்பத்தினர், பிழைக்குள்ளே ஏறி அவர் பிழைத்து கொண்டார்கள்.
அவர்களை பார்த்து தேவன் என்ன பேசினார் என்பதை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 9:1. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். பாருங்க, ஆதாமிட்ட என்ன சொல்றாரோ அதே தான் நோவாட்ட சொல்றாரு. பலுகுங்கள், பெருகுங்கள், கீழ்ப்படுத்துங்கள், பூமியை ஆண்டு கொள்ளுங்கள். ஆகவே கர்த்தர் மாறாதவர் என்பதை அருமையானவர்களே வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் என்றும் மாறாதவர். ஆதாமுக்கு என்ன செய்தாரோ அதைத்தான் நோவாவுக்கு செய்தார். இடையிலே பெரிய வெள்ளம் வந்தது. வெள்ளம் அருமையால் வற்றி போயிட்டு. வித்தியாசம் இல்லை, தேவன் மாறாதவர் தான். அவருடைய உள்ளம் ஆசீர்வாத உள்ளமாகவே தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன் என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள், நீதிமான்கள் சில நிச்சயங்களை அருமையானவர்களே உள்ளத்திலே வைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. தேவனிடத்திலே நாம் ஜெபிக்கிறோம். அருமையானவர்களே, அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்த ஒரு ஞான அறிவு நமக்கு லாபத்தை பெற்றுத்தரும். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் உலக பிரகாரமான ஜீவியத்திலும் அருமையானவர்களே நாம் லாபமடைவோம். கர்த்தத்தில் நஷ்டப்பட்டு போகிறது அது தேவ சித்தம் கிடையாது. அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, ஆபிரகாமை தேவன் சந்திக்கிறார் முதல் முறையாக. ஏதோ அந்நிய தேவர்களை ஆராய்ச்சி கொண்டு அமிதமாய் தனக்கு தோன்றின ரீதியில் ஒரு பக்தியாய் நடக்க வேண்டும் என்று தீர்மானித்த ஒரு மனிதன் அவனை தேடி போய் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன்கிட்ட என்ன சொல்கிற பாருங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டு போவான். பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பூமியில் உள்ள வம்சங்கள் எத்தனை என்பதை கற்பனை செய்து பாருங்கள். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அவர் ஆசீர்வதித்து மாத்திரமல்ல, மக்களை ஆசீர்வாதத்தின் கருவிகளாக அவர் மாற்றினார் என்பதை வேதத்திலிருந்து வாசிக்கிறோம். இன்றைக்கும் அவ்விதமாய் அவர் செய்ய விரும்புகிறார். அதற்காகவே நம்மை பிடித்திருக்கிறார். பாவத்தை மன்னித்து நீதிமான்களாக்கியிருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்தில் வரும்பொழுது ஆசீர்வாதத்துக்கென்றே வாருங்கள். தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது ஆசீர்வாதத்திற்கென்றே வாருங்கள். சாபத்தை குறித்த பயத்தை உங்களுடைய மனதிலிருந்து அகற்றி போடுங்கள். காரணம், இயேசு கிறிஸ்து அருமையான நமக்காக சாபமாகி என்ற அந்த வார்த்தை உங்களுடைய ஜெபத்தின் அஸ்திபரமாய் இருக்கட்டும். பாருங்க, அவனை சந்தித்தார். சொன்ன முதல் வார்த்தை உன்னை ஆசீர்வதித்து. இப்போ ஈசாக்கு குறித்து அருமையானவர்களே வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம். ஆதியாகமம் 26:1. ஆபிரகாமின் நாட்கள் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று.
அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அகிமெலேக்கினிடத்தில் கேராரூருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. இந்த தேசத்திலே, பஞ்ச தேசத்திலே வாசம் பண்ணு. நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கவனிங்கள், நல்லா இருந்த காலத்திலும் ஆசீர்வாதம் தான், பஞ்ச காலத்திலும் நீதிமான்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டவர்களுக்கு ஆசீர்வாதம் தான். குடும்பம் குடும்பமாக எல்லாரும் எகிப்துக்கு பெட்டி கட்டிட்டு போகிறாங்க. ஆனால் ஈசாக்கிட்ட கர்த்தர் பர்டிகுலராக அருமையானே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆசீர்வாதம் எல்லா பஞ்சங்களை காட்டிலும் அது பெரியது. நல்ல காலத்திலும் என்னுடைய ஆசீர்வாதம் தான் வேலை செய்கிறது, பஞ்ச காலத்திலும் அது பரிசுத்தவான்களை பாதுகாக்க போதுமானதற்கும் அதிகமாக இருக்கிறது. ஆகவே நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. இந்த தேசத்தில் வாசம் பண்ணு. நான் உன்னுடைய கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது பஞ்சத்தை காட்டிலும் மிக மிக பெரியது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. பாவம் மன்னிக்கப்பட்டிருப்பது நல்லது. ஆனால் வேதம் சொல்வது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறியவும் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டால் பரலோகத்துக்கு போகலாம், சத்தியத்தை அறிஞ்சால் பரலோகத்துக்கும் போகலாம். அதோடு சேர்ந்து பூலோகத்திலும் ஒரு பரலோக வாழ்க்கை ஓரளவு அருமையானவளே நாம் அனுபவிக்கலாம் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியாது. அறிவு இல்லைன்னா அருமையானவளே வாழ்வு இல்லை. ஏனென்றால் ஞான அறிவு வாழ்வோடு சேர்ந்து அருமையானவளை இணைக்கப்பட்டிருக்கிறது. என்ன அறிவு? ஞான அறிவு என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உலக பிரகாரமான அறிவுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் தேவனை குறித்த அறிவு அருமையானவளே பாருங்கள், அது உங்களை மேம்படுத்தும், உயர்த்தும். பஞ்சத்தில் எல்லாரும் மடிந்து போய் கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் மேலே வருவதற்கு இவர்களுக்கு உதவியாக இருக்கிறது. ஆகவே ஈசாக்கிட்ட சொல்றாரு, உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாமின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை சந்ததி இருக்குதோ, எத்தனை ஜாதி இருக்குதோ எனக்கு தெரியாது. ஆனால் எல்லா ஜாதிகளையும் காட்டிலும் எல்லா சந்ததிகளையும் காட்டிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் பெரியது. தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் உங்களுடைய தேவனாயிருக்கிறார், உங்களுடைய ஆண்டவர், உங்களுடைய இரட்சகர். இதை உள்ளத்திலே ஆழத்திலே பயித்து கொண்டு ஜெபத்தை ஆரம்பிக்கும்படி கர்த்தர் ஆலோசனை சொல்லுகிறார். ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். மறுபடியும் வாசிக்கிறேன். ஈசாக்கு பஞ்ச தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு, எல்லாரும் சொல்லுவோம் 100 மடங்கு, 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யமானாகி வர வர விருத்தி அடைந்து
மகா பெரியவனானான். அருமையானவர்களே, அடிக்கடி நான் சொல்கிறேன், கோயிலுக்கு வர்றது தேவனை பற்றி அறிந்து கொள்வதற்காக. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன், யாருக்கு என்ன செய்தார் அதையே நமக்கும் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுடைய ஜெபத்திலே வலிமையை கூட்டித்தரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஜெபிப்பது முக்கியமல்ல, பதில் பெறுவது மிக மிக முக்கியம் என்பதை மனதிலே கொள்ளுங்கள். பதிலுக்காக ஜெபியுங்கள். பதில் உங்கள் நோக்கமாக இருக்கட்டும். ஆகவே ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார், ஆதாமை ஆசீர்வதித்தார், நோவாவை ஆசீர்வதித்தார். உங்களையும் ஆசீர்வதிப்பது அவருடைய திட்டமாக இருக்கிறது. காரணம், இந்த பட்டியலின் கீழே இஸ்ரவேல் என்ற பெயரோடு அருமையானுள்ளே நாம் வருகிறோம். பாருங்கள், பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே பாக்கியவான்களுடைய பட்டியலிலே நீங்கள் இருக்கிறீர்கள். பாக்கியவானை போல ஜெபத்தை ஆரம்பிக்க வேண்டும். குப்பை தூசி ஒன்றும் இல்லை, ஆண்டவரே ஏதோ வந்திருக்கேன், போட்டதை வாங்கிட்டு போகிறேன், அப்படி ஒரு எண்ணம் அருமையானுள்ளே பாவம் மன்னிக்கப்பட்ட விசுவாசிகள் கூட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. இது வேறு கிறிஸ்தவம் பண்ணுற ஜெபம். நாம் பண்ணுகிற ஜெபம் வேறே என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் பண்ணுகிற ஜெபம் வார்த்தையின் அடிப்படையிலே பண்ணப்படுகிறது, அல்லது விசுவாசத்தின் அடிப்படையிலே பண்ணப்படுகிறது. காரணம், வார்த்தையும் விசுவாசமும் ஒன்று. வார்த்தையிலே அருமையானவர்களே ஜெபம் பண்ணும் பொழுது விசுவாசத்திலே ஜெபம் பண்ணுகிறீர்கள். வார்த்தை என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலே நீ பாக்கியவான், ஆகவே உனக்கு ஒப்பானவன் யார்? எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. மறுபடியும் சொல்லுவோம், எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. இது எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் பதியட்டும். இவைகள் அசிபார கற்களாக இருக்கிறது. உங்களுடைய ஜெபங்கள் அருமையானவர்களே தேவ சமூகத்தை தொடும்படி, வலிமையான ஜெபங்களாக இருக்கும்படி வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பாருங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய காலத்திற்கு பின்பு ராஜாக்கள் வந்தார்கள். அதில் ஒரு ராஜா பேர் எசேக்கியா. அவனுடைய சரித்திரம் என்னுடைய மனதை தொட்டது. ஆகவே 2 நாளாகமும் 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 2 நாளாகமும் 31வது அதிகாரம் 4வது வசனம். ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை உற்சாகமாக கைக்கொள்ளும்படி அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க ராஜா ஜனங்களுக்கு கட்டளையிட்டான். இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலன்களை திரளாய் கொண்டு வந்து சகலத்திலும் தசமபாகம் கொடுத்தார்கள். யூதாவின் பட்டணங்களிலும் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூத புத்திரிலும் மாடுகளிலும் தசமபாகத்தை குவியல் குவியலாக குவித்து வைத்தார்கள். 3ஆம் மாதத்திலே குவியல் செய்ய ஆரம்பித்து 7ஆம் மாதத்திலே முடித்தார்கள். எசேக்கியாவும் பிரபுக்களும் வந்து
அந்த குவியலை காணும்போது கர்த்தருக்கு தோத்திரம் செலுத்தி இஸ்ரவேலை புகழ்ந்தார்கள். அந்த குவியலை குறித்து எசேக்கியாவும் பிரபுக்களும் ஆசாரியரை விசாரித்த போது, அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் எசேக்கியாவை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கின நாள் முதல் நாங்கள் திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சம் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது. தேவனுடைய மக்களே, தேவனுடைய வார்த்தைகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன ஏற்றுக்கொள்கிறீர்களோ அது உங்களுடைய குடும்பத்தில் பலிக்க ஆரம்பிக்கும் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். இது சும்மா கோயிலில் சும்மா ஏதோ ஆராதனை இல்லை. ஜீவதேவன் தேவாதி தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அன்று என்ன செய்தாரோ இன்று அதே செய்ய ஆசைப்படுகிறார். நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிற தேவன். ஆசீர்வாதங்கள் ஏராளம் அவரிடத்தில் இருக்கிறது. ஆகவே அவைகளை பெற்றுக்கொள்ளும்படி அருமையானவர்களே வழிகளை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோபின் புஸ்தகத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். பாருங்கள், யோபு ஒரு செல்வந்தனாயிருந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருந்தார். ஆனால் இடையிலே பிசாசானவன் அவனுக்கு வியாதிங்கிற அந்த சோதனையை கொடுத்து பல போராட்டங்களுக்குள்ள அவனை நடத்தினான். இருந்தாலும் யோபு கர்த்தரை அருமையான விடவில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கஷ்டங்கள் வந்தது, கர்த்தரை விடவில்லை. ஏன்? அவர் ஆசீர்வாதத்தின் கர்த்தர் என்ற ஒரு அறிவு யோபுக்கு இருந்தது. நமக்கு இந்த அறிவு இருக்கிறதா? அருமையானவர்களே, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு அதனாலே உலகம் ஆசீர்வதிக்கப்படும் போது நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் தனி பொருளர், அவர் தனி தேவன், அவர் போராட்டக்குரியவர் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே யோபு 42:1 யோபின் புஸ்தகத்தினுடைய ஆரம்பத்தை சிலர் படிப்பாங்க. படிச்சுட்டு யோபு வாழ வயதிலேயே அந்த பருக்களால் அவர் செத்து போயிட்டாருன்னு நினச்சி பைபிளை மூடிடுவாங்க. மூடக்கூடாது. ஆரம்பித்ததை முடிக்கணும். கடைசி வரைக்கும் படிச்சுட்டு நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அருமையானவர்களே புரிந்து கொண்டு அதற்கு பின்பு முழங்கால் படியிட வேண்டும். யோபை ஆசீர்வதித்த கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். காரணம், தேவன் மனிதத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே. யோபு 42:12 கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிறோம், பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 14,000 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. இதற்கு பின்பு யோபு செத்து போயிட்டாரு. இவங்க தான் பக்கத்துல இருந்து அடக்கம் பண்ண மாதிரி அநேக கிறிஸ்தவனுக்கு மண்டைக்குள்ள இருக்கும்போது வேதம் சொல்றது, இதற்கு பின்பு யோபு 140 வருஷம்
உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூர்ண வயது உள்ளவனாய் மரித்தான். அருமையான கவனிங்க, யோபின் கர்த்தர் நம்முடைய கர்த்தர். யாக்கோபு யோபின் புஸ்தகத்தை குறித்து சொல்லும் பொழுது பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோமே. யோபு அதற்கு ஒரு உதாரணமாயிருக்கிறார். கர்த்தருடைய செயலின் முடிவை நாம் கண்டிருக்கிறோம். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த பொறுமையும் உள்ளவர். அருமையானவர்களே, யோபுவை கொண்டு போடவில்லை. பிசாசானுடைய வாழ்க்கையில பல சோதனைகளை கொண்டு வந்தாலும் நெடுநாள் இருந்து கர்த்தருடைய நன்மைகளை அனுபவித்து இந்த உலகத்திற்கு நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் அவர் ஜீவ தேவன் என்பதை எடுத்து காட்டினான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களையும் கர்த்தர் அதற்காகவே அழைத்திருக்கிறான். அருமையானவர்களே, வாழ்க்கையிலே சில லட்சியங்களை வைத்திருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் லட்சியம், உலக பிரகாரம் லட்சியம். ஆவிக்குரிய ஜீவியத்திலே சொல்கிறேன், நான் ஆராதிக்கிற தேவன் தேவர்களில் ஒரு தேவன் அல்ல. அவர் தேவாதி தேவன், ஜீவ தேவன், யுனீக், தனிப்பட்ட தேவன். அந்த தேவன் யோபு ஆசீர்வதித்தவர், என்னையும் ஆசீர்வதிப்பார் என்று நம்புங்கள். அதற்கு பின்பதாக ஜெபத்தை ஆரம்பிங்க. ஜெபத்திற்கு கண்டிப்பாக பதில் வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். காரணம், எந்த தேவனிடத்தில் ஜெபிக்கிறோமோ அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று ஒரு அறிவில்லாமல் ஜெபிச்சா அது அறிவில்லாத ஜெபம். பல்லாயிரம் கிறிஸ்தவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு மாதிரி கிடையாது. வேதம் நமக்கு மாதிரி, யோபு நமக்கு மாதிரி. ஆகவே வாழ்க்கையிலே கிறிஸ்தவ ஜீவிதத்திலே ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உறுதி நோக்கம் உங்களுக்குள்ளே அருமையானவர்களே இருக்கட்டும். சும்மா ஜெபிச்சு வைப்போம், பதில் வந்தா வரட்டும், இல்லைன்னாலும் பரவாயில்ல, என்ன கோடி பேர் கிறிஸ்தமே இல்லைங்கிற லிஸ்டில் தான் இருக்கிறான். அருமையானவர்களே, நீங்கள் இருக்கு பதில் வரும் என்று நம்புகிற அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் ஜெபிக்க வேண்டும், பதில் பெற வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன் என்பதை இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்ற லட்சியங்கள் அருமையானவர்களே நம்முடைய ஜெபத்திலே முக்கியமான இடத்தை பெறுகிறது. இன்னும் வாசிக்கிறேன், ஓசியாவின் புஸ்தகத்திலே விதமாக வாசிக்கிறோம். ஓசியா 14வது அதிகாரம் 4வது வசனம். ஓசியா 14:4, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். மறுபடியும் வாசிக்கிறேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். உங்கள்கிட்ட தான் கர்த்தர் பேசிட்டு இருக்காரு. சீர்கேட்டை மன்னிப்பேன், நான் மனப்பூர்வமாய் அவர்களை சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு, என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு. கோபத்தில் எல்லாவற்றையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுவின் மேலே கல்வாரியிலே சுமத்தி எல்லா கோபத்திற்கும் வரவேண்டிய தண்டனை அவர் மேல் ஏற்றி உங்கள் மேலே அருமையானவர்களே
சிநேகத்தை காட்டுகிறார் இந்த தேவன். எந்த காலத்திலே வாழுகிறோம் என்ற ஒரு அறிவு நீதிமான்களுக்கும் அருமையானவர்களே இஸ்ரவேலருக்கும் விசுவாசிகளுக்கும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இது சிநேகத்தின் காலம், இது அன்பின் காலம், இது மன்னிப்பின் காலம். ஆகவே கடவுள் என் மேலே கோபமாக இருக்காரா, அதனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருதோன்னு சொல்லி குழப்பாதீங்க. இந்த கோபம் உன்னை விட்டு நீங்கிட்டு வாசிக்கிறேன். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவன் இஸ்ரவேல் யார் தெரியுமா? நீங்க தான். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். லீபனோனை போல் வேரூன்றி இருப்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனைக்கு ஒப்பாக இருக்கும். அருமையானவர்களே, இதுதான் உங்களை குறித்த தேவனுடைய திட்டம். இப்படிப்பட்ட ஆசைகளை தேவன் மனதிலே வைத்து அந்த ஆசீர்வாதங்களோடு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் நடத்த விரும்புகிறார். அருமையானவர்களே, அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்ப வேண்டும். முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, நாம் ஏதோ சும்மா பாவம் மன்னிக்கப்பட்டு போச்சு, இனி பரலோகம் தான் சொல்லி சொப்பனம் கண்டுட்டு இருக்க முடியாது. உலகத்தில் அருமையானவர்களே, நமக்கு சில பணிகள் இருக்கிறது. இவைகளை சிறப்பாக செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். மல்கியா இவ்விதமாக சொல்லுகிறான். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசோபாகங்கள் எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளையே திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ. நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன் என்பதற்கு பல உதாரணங்களை அருமையானவர்களே நாம் பார்த்தோம். பாருங்க, ஆசீர்வாதம் வருமோ, சாபம் வருமோ, என்ன வருமோ, ஏது வருமோ, என்ன வந்தாலும் சரி, வாழ்க்கையில் உள்ள பூந்துட்டோம். இப்படிப்பட்ட எண்ணங்கள் அருமையானவர்களே, நீங்கள் இஸ்ரவேலாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்கள் பலிக்காது. ஆகவே ஆசீர்வாதத்தின் தேவன் நம்முடைய பெயரை குறித்து வைத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தில் நம்முடைய உச்சந்தலையில் எழுதியிருக்கிறார். அதை நாம் அனுபவிக்க வேண்டும், நம்முடைய குடும்பம் அனுபவிக்க வேண்டும், சந்ததி சந்தானம் பரம்பரையாய் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அந்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஆசைப்படும் பொழுது நாம் அதை சுதந்திரிப்பதற்கு அருமையானவர்களே ஆசைப்படுகிற ஒரு உள்ளம், ஒரு மனது நமக்கு இருப்பது நம்முடைய குடும்பத்துக்கு நல்லது. ஆக எல்லாரும் அருமையானவர்களே ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நாம் ஆராதிக்கிற தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன். நான் அதை பெற்று அனுபவித்து என்ற குடும்பத்திற்கு லாபமாயிருக்க போகிறேன் என்று தீர்மானத்தோடு அருமையான கிறிஸ்தவ ஜீவியத்தை நடத்துங்கள். அருமையானவர்களே, பாருங்கள், இஸ்ரவேலுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை 115ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். 115ஆம் சங்கீதத்திலே இஸ்ரவேலருக்குள்ள ஒரு ஆசீர்வாதம். சங்கீதம் 115 12.
கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, இந்த பகுதியை ஒரு கணம் உங்களுடைய மனதிலே தியானித்து பாருங்கள். அநேக மக்களுக்கு தேவன் நம்மை நினைத்திருக்கிறார் என்று உணர்வதில்லை. அநேக மக்கள் தேவன் நினைக்கிறார்னு சொன்னால் பயந்து சாகிறார்கள். ஏனென்றால் என்ன தீமை வருமோ என்று அவர்களுக்கு சந்தேகம் இருக்கு. அப்படின்னாலே அந்த வசனத்தை பார்த்தோடனே அவங்க பயப்படுறாங்க. ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நம்ம நினைக்கிறதுக்கு ஏமாத்திரம். இந்த பூமியிலே இன்றைக்கு 800 கோடி ஜனங்கள் வசிக்கிறார்கள். அது நம்மை கர்த்தர் கணக்கெடுத்து குறிப்பிடுத்து அருமையான நம்முடைய பேரை சொல்லி நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக கர்த்தர் நம்மை நினைக்கிறார்? ஆசீர்வதிப்பதற்கு என்று இந்த பகுதி சொல்கிறது. நம்புவோம். பாருங்கள், தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் விருதாவாய் திரும்பாது, அது அனுப்பின காரியமாய் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பம் நம் விசுவாசிகள். ஆரோன் குடும்பம்னு சொன்னால் ஊழியக்காரர். தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியவர்களையும் பெரியவர்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஊழியக்காரர்களோ விசுவாசிகளோ, அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். கடைசியாக வாசி முடிகிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லாரும் வாயை திறந்து சத்தமாக சொல்லுவோம், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்னொரு முறை சொல்லுவோம், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆதாமுக்கு எதை செய்தாரோ இன்றைக்கு இருக்கிற மனிதருக்கும் அவர் செய்கிறவராயிருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். மலியாவின் காலம் முடிந்தவுடனே இயேசுவின் காலம் ஆரம்பித்தது. இந்த இயேசு அருமையான பிள்ளை, இவர் ஆசீர்வதிக்கிறவரா, எப்படிப்பட்ட தேவன் என்பதை வேதத்திலிருந்து 2 வசனங்களில் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். லூக்காவின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், லூக்கா 11:27 வசனம். லூக்கா 11:27. இயேசு இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்திலிருந்து ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கற்பமும் நீர் பால் உண்ட முலைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சத்தமிட்டு சொன்னாள். பெரிய கூட்டம், ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள். இயேசு பேசுகிறார். அருமையான அவருடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே ஒரு பெண் தன்னை அடக்கிக் கொள்ள முடியாமல் சத்தமிட்டு சொல்றா, உம்மை சுமந்த அந்த கற்பமும் நீர் பால் உண்ட அந்த மலைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவைகள். அருமையானவர்களே, ஒரு ஆசீர்வாதத்தின் மார்க்கத்திலே கர்த்தர்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்.
இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஜெபித்தால் போதாது, உபவாசித்தால் போதாது, ஞான அறிவு, வேத அறிவு நமக்கு மிக மிக அவசியம். பாருங்கள், இயேசுவை சுமந்த அந்த கற்பம் பாக்கியம் உள்ளது என்று அவள் கற்பனை செய்து சத்தமாக அதை சொல்லுவதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த அம்மா எதுக்காக 10 மாதம் சுமந்தா? நம்மை ஆசீர்வதிக்கும்படி, நம்மை ஆசீர்வதிக்கும்படி, உலகத்தை ஆசீர்வதிக்கும்படி. இந்த உலகத்திலே ஆசீர்வாதத்தின் தேவன் வானத்தை விட்டு பூமிக்கு ஒரு முறை வந்தார். அப்பொழுது மரியாளுடைய வயிற்றிலே அவள் பிறந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இயேசு என்ற இந்த பெயர் வரும்பொழுது ஆசீர்வாதம் என்ற அறிவு உங்களுக்கு வரட்டும். நம்ம வீட்டுக்கு இயேசு வந்திருக்காருன்னு சொன்னால் ஆசீர்வதிப்பதற்கென்றே வந்திருக்கிறார். இன்று காணாவிட்டால் நாளை காண்பீர்கள். அருமையானவர்களே, திறக்காத கதவுகள் திறக்கும், பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கும், நடக்காத அந்த வியாபாரம் நடக்கும், வராத அந்த படிப்பு கண்டிப்பாக வரும். இயேசு ஆசீர்வாதத்தின் புருஷர் என்பதை அறிந்து கொண்டு அந்த அறிவிலே அவரை துதிப்பீர்களானால் இந்த ஆசீர்வாதம் உங்கள் பங்காக மாறும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 50வது வசனம். லூக்கா 24:50. பின்பு இயேசு பெத்தானியா வரைக்கும் தம்முடைய சீஷர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். மறுபடியும் வாசிக்கிறேன். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவரை ஆசீர்வதித்தார். அதே கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். இந்த கால்வெளியிலே நம் மத்தியிலே அசுபாடி கொண்டிருக்கிறார். கைகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. நோக்கமும் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். உன்னுடைய சந்ததி, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆகவே அவர் கொடுக்கிறார். நாம் அதை வாங்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லாரும் ஆண்டவருக்கு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவைகளுடைய வாழ்க்கையிலே பலிப்பதை நீர் காண்பீர்கள். அருமையானவர்களே, 2 கைகளையும் உயர்த்தி அவரை ஆசீர்வதித்தார். அடுத்த வசனம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவரை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். 2 கைகளையும் உயர்த்தி அவரை ஆசீர்வதித்து கொண்டே அப்படியே பரலோகம் ஏறி போய்விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட தேவன்! அருமையானவர்களே, எப்படிப்பட்ட கிறிஸ்தவ ஜீவியம், எப்படிப்பட்ட ரட்சிப்பு! ஆகவே கர்த்தர் ஆசீர்வாதத்திற்கென்றே உங்களை அழைத்திருக்கிறார். அவர் இந்த பூலோகத்திலே ஆசீர்வாதத்தின் தேவனாய் அவர் வாழ்ந்தார். இன்று நீங்கள் வாழ்கிறீர்கள் ஆசீர்வாதத்தின் புருஷனாய், ஆசீர்வாதத்தின் பெண்ணாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக, லாபமாக, ஆசீர்வாதமாக. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே கர்த்தர் உங்களை விட்டு சென்றிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த நாட்கள் அருமையானவர்களே, இது வீணாகி போய்விடக்கூடாது. யாருக்காவது கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து அவ்விதமாய் உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவீர்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஆகவே இயேசு காலத்திலே கர்த்தர் ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலே அவர் ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலும் ஆசீர்வாதத்தின் தேவனாகவே அவர் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறவராக
அவர் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தாவீது தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொன்னான், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே ஆசீர்வாதம் திற்கென்றே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆசீர்வாதத்துக்கென்றே அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆசீர்வாதத்துக்கென்றே அருமையானவர்களே கிறிஸ்தவ ஜீவியத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். யாராயிலும் ஒரு ஆணுக்காவது பெண்ணுக்காவது நீங்கள் ஆசீர்வாதத்தின் கருவியாக இருக்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய நாட்கள் வெளியேறப்பெற்ற நாட்கள், வாய்ப்புகள் ஏராளம் இருக்கிறது. மனம் திரும்பாத பிசாசின் பிள்ளைகள் இன்னைக்கு ஆயிரமாய் நம்மை நெருங்கி நிற்கிறார்கள். எப்படியாயிலும் ஒரு சிலரை கிறிஸ்துவுக்காக இந்த ஆசீர்வாதத்தின் வாழ்க்கைக்கு என்று அவரை அழைக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு தருணத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அவருடைய பலாபலனை உங்களுடைய குடும்பத்திலே நிச்சயமாகவே நீங்கள் காண்பீர்கள். பாருங்கள், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதத்தின் கரத்தோடு கரத்தை உயர்த்தினவராக அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். உங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப தேவனுடைய பணி, மனுஷனுடைய பணி என்று 2 பேரத்தில் இருக்கிறது. அநேருக்கு தெரியாது. கடவுளா பார்த்து நினைச்சாருன்னா என்ன வேணாலும் செய்யலாம், இன்னும் நம்மளை நினைக்கிறியேன்னு சொல்லி அவங்க வேதனைப்பட்டு இருக்காங்க. அவரா பார்த்து நினைச்சு நீ ஆசிரியப்பாருன்னா நீ காத்துட்டே இருக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். அருமையானவர்களே, அவர் ஆசீர்வதிக்கிறார், நம்ம நினைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். நாம் அந்த ஆசீர்வாதத்தை அருமையானவர்களே விரும்பி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை திட்டமாய் அருமையானவே தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு இந்த உலகத்திலே வாழும்போது அவரை பற்றி யோவான் சுவிசேஷத்திலே விதமாய் வாசிக்கிறோம். இந்த பகுதியை வாசித்து முடித்து விடுவோம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அருமையானவர்களே இருந்து நான் வாசிக்கிறேன். இந்த சம்பவத்தை உங்களுக்கு விலைக்கு காண்பிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், எருசலேமிலே அருமையானவர்களே பெதஸ்தா குளம் என்ற ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தில் பலவிதமான வியாதிக்காரர்கள் படுத்திருந்தார்கள். 5 மண்டபங்கள் இருந்தது. அதிலே வியாதிஸ்தர்கள் இரவு பகலாக படுத்து காத்திருந்தார்கள். ஏனென்றால் தேவதூதன் ஒருவன் நினையாத நேரத்திலே நடுராத்திரியிலே ஒருவருடைய கலக்கலாம் அல்லது விடியற்காலம் தண்ணீரை கலக்கலாம். அவன் வந்து தண்ணீரை ஒரு முறை கலக்கி விடுவான். தண்ணீர் கலங்கப்பட்ட பின்பு முதல் யார் அந்த பெதஸ்தா குளத்துக்குள்ளே கால் வைக்கிறார்களோ, யார் அதிலே பிரவேசிக்கிறார்களோ, அவர் எப்பேற்பட்ட வியாதியஸ்தலாக இருந்தாலும் குணமாகி போவார்கள். இது பழைய ஏற்பாட்டில் தேவன் மனிதருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் வைத்திருந்தார். அவங்க ஒரு மனுஷன் பாருங்க, 38 வருஷமா படுத்திருந்தான் போட்டிருக்கு. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 38 வருஷமா படுத்திருந்தான். யோசிச்சு பாருங்க, 38 வருஷமா படுத்து எதிர்பார்த்து கொண்டே இருப்பது என்பது லேசான காரியம் கிடையாது. அருமையானவர்களே, இயேசுவுக்கு வயசு 33. இவன் அதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாலே அங்கே போய் அட்மிட் ஆகிட்டான். அங்கே ஆக 38 வருஷமா அதிலே படுத்திருக்கான் எதிர்பார்த்து. அருமையானவர்களே, இந்த எதிர்பார்ப்பு அல்லது இந்த விருப்பம் 38 வருஷம் கழித்து அவனுடைய படுக்கையை மாற்றி போட்டது. அவன் இருந்த அந்த ஸ்தானத்தை மாற்றி போட்டது. பெதஸ்தா குளத்தை விட்டு
எழுந்து நடந்து வீட்டுக்கு அவன் சென்றான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனிடத்திலே கேட்ட கேள்வியை அருமையானவர்களே நாம் வேதத்திலே பார்க்கிறோம். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? பாருங்க, இது என்ன கேள்வி? பைத்தியக்காரத்தனமான கேள்வியால் தெரிகிறது. ஆனால் அவன்கிட்ட கர்த்தர் கேட்கிறாரு, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறாயா? எழுந்து எல்லாரும் போல நடக்க விரும்புகிறாயா? விரும்புகிறாயா? அவன்கிட்ட போய் எதுக்கு விரும்புகிறாயான்னு கேட்டுட்டு இருக்காரு. விருப்பம் இல்லாமல் அதில் 38 வருஷம் படுத்திருக்கான். இல்லை நண்பர்களே, பாருங்கள், சிலருக்கு விருப்பம் இருக்கு, சிலருக்கு அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. இந்த மனுஷன் 38 வருஷமா கொண்டு போய் அவனை அந்த குளத்துக்குள்ள காலை வைக்கிறதுக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லாமல் 38 வருஷமா படுத்திருக்கான். கர்த்தர் அருமையானவர்களே தூரத்திலிருந்து கண்டார். கண்ட மாத்திரத்திலே அவன்கிட்ட அவனுடைய உள்ளத்தினுடைய நிலையை கண்டுகொள்ள விரும்பினார். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் சொன்னான், ஐயா, என்னை தேவதூதன் வந்து தண்ணியை கலக்கின உடனே குளத்துக்குள்ளே கொண்டு கூடுறதுக்கு ஆள் இல்லை. நான் போகிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இறங்கிடுறான். கர்த்தர் சொன்னார், படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவ்வளவுதான், நடந்து வீட்டுக்கு போயிட்டான். இனி பெருசா குளத்தில் வந்து படுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வேதனையோடு, வியாதியோடு, சில பிரச்சனையோடு கூட இந்த காலை வெள்ளி வந்திருப்பீர்களானால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போட விரும்புகிறார். படுத்திருந்த மனுஷனை எழுந்து நட என்று சொன்னார். அவனுடைய ஆசையை நிறைவேற்றினார். காரணம், அந்த ஆசை, அந்த ஆசீர்வாதத்தை 38 வருஷமாக அவன் வந்து இழந்து போகாதபடி எதிர்பார்த்து கொண்டே இருந்தான். பாருங்க, 38 வருஷம் கழிச்சு அவனுக்கு விடுதலை கிடைத்தது. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் வியாதியாக இருக்கலாம், அல்லது வேற பிரச்சனையாக இருக்கலாம். நீங்கள் எழுந்து வீட்டுக்கு போகிறதுக்கு இஷ்டம் கூட உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எழுந்து நட. ஒரு வார்த்தை, ஆசீர்வாதத்தின் புருஷர் இயேசு கிறிஸ்து கிடையில கிடக்கிறவில்லை, அவர் நடக்க செய்கிறவர். என்னென்ன கேடுபாடுகள் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, எல்லாருடைய வேதனையும் மாற்றிப்படும்படி கல்வாரி சிலுவையிலே அவர் பாடுபட்டிருக்கிறார். ஆகவே இந்த காலவெளியிலே மாறாத இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதத்தின் புருஷர் 38 வருஷமா சபிக்கப்பட்டு போய் படுத்து கிடந்த மனுஷனை ஒரு வார்த்தையில் எழுப்பி விட்டு வீட்டுக்கு அனுப்பினார். இது ஆசீர்வாதம் இல்லையா? இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களோடு இந்த கால வேளையிலே இயேசு இங்கே நடமாடி கொண்டிருக்கிறார். அவரத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது. உனக்கு விருப்பம் இருக்கிறதா? ஆசை இருக்கிறதா? எதிர்பார்ப்பு இருக்கிறதா? இந்த கால வேளையிலே ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று அருமையானவர்களே கரங்களை உயர்த்தி கருத்தெடுத்தில் ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரலோக பிதாவை நாங்கள் துதிக்கிறோம். நீர் ஆசீர்வாதத்தின் புருஷர் என்று அறிக்கையிடுகிறோம். எங்கள் தேவன் தேவன் மாத்திரமல்ல, எங்கள் தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன். மனிதனை ஆசீர்வாதத்திற்கென்றே நீர் உருவாக்கி இருக்கிறீர். இந்த கால வேளையிலே ஆசீர்வாதம் இல்லாதபடி சாபத்திலே தப்பித்துக் கொண்டிருக்கிற மக்களை எழுப்பிடும் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, அவருடைய வேதனை மாறுவதாக, அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக, குறைவுகள் நிறைவாக்கப்படுவதாக. எந்த காரியங்கள் அவர்கள் கிடையாக்கப்பட்டிருக்கிறதோ, கட்டில் கிடையாக்கப்பட்டிருக்கிறதோ, அவை எல்லாம் தூக்கி
எரியும்படி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். அற்புதம் நடப்பதாக. வாழ்க்கையிலே கர்த்தாவே ஒளி வீசட்டு, எல்லா இருளும் அகன்று போவதாக. நீர் அப்படி செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.